அனைவருக்கும் வணக்கம். இது மாம்ஸ் பாரடைஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோயிலில் நம்மளுக்கு பிரசாதமாக தரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு கோயிலில் பிரசாதமாக தரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தான் கிடைக்கிது அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்து நம்ம வச்சிடலாம். சாமி படத்து முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து எதுலேயும் கட்டிலாம் வைக்காதீங்க. திறந்தபடியே அப்படியே பூஜை அறையில் சாமி முன்னாடி வச்சுருங்க. அதுக்கு நல்லா காஞ்சி போனாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அதை நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தை கூடவே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து சாமி முன்னாடியே வச்சிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல காலேஜில் நல்ல ஸ்கூலில் சீட்டு கிடைக்கணும், உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது வேலைக்கு தேடி வெளியே போகிறீங்க, இல்லை நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் வெளியே போகிறீங்க, ஏதாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கூட வந்து எடுத்துகிட்டு போங்க. இல்லை ஒரு இடம் வாங்கணும், தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்கணும் அப்படிங்கணும் நீங்கள் கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். கடவுள் உங்களுக்கு கூட இருந்து இந்த காரியத்தை நல்லா சக்ஸஸாக நடத்தி கொடுப்பாங்க. திரும்ப கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையிலே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாக காஞ்சி போச்சு அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்து சாமி பாதத்தில் வாங்கி வச்சு கூட இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் கோயிலேருந்து நம்மளுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வீட்டில் வந்து சைவ சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஜூஸ் போட்டு கூட குடிச்சிக்கலாம். இனிப்பு உப்பு கலந்து எது வேணாலும் கலந்து குடிக்கலாம். அதை வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் குடிக்கணும். வெளியாளுங்க யாரும் வந்து குடிக்கக்கூடாது. அந்த ஜூஸை வந்து பிரசாதமாக நம்ம அந்த சைவ சமையலில் வந்து சமைக்கக்கூடிய சமையல்லையும் வந்து உங்கள் குடும்பத்தார் மட்டும்தான் சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் நல்லாவே கிடைக்கும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மாம்ஸ் பாரடைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.